வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு டைரக்டாக நான் சொல்கிறது தெளிவான தானே பொறுமை கேட்டுக்குங்க. ஜோதிடம், மேற்கத்திய ஜோதிடம், கிழக்கத்திய ஜோதிடம் அப்படின்ட்டுருக்கு. கிழக்கத்திய ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் 4 யுகம் சொல்கிறாங்க. இப்போது கலியுகம். இந்த கலியுகத்தோட வருஷம் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க ஒரு 4.5 லட்சம் வருஷத்துக்கு மேலே அப்படின்ற மாதிரி. ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு கூற்று அப்படின்னா ஒரு 5 லட்சம் வருஷம். ஓகே, சரி. நான் ஒரு மூவி புக் பண்ணதுக்கப்புறம், அந்த படப்பிடிப்பு எடுத்ததுக்கப்புறம் அந்த கேசட்டு எப்படியும் கலியுகம் முடிகிற வரைக்குமாவது அந்த கேசட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பேஸில் யாராவது பயணித்தாங்கன்னா ஸ்பேஸ்லேயும் அந்த கேசட் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு எல்லா மேற்கத்திய கண்ட்ரிஸ்லையுமே சொன்னாங்க. ஆனாலும் யதார்த்த ரீதியாக ஒரு தகவல் இருக்குது. இந்த தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எர்த்தோட 24 மணி நேரம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு 4 நிமிஷம் மாதிரி. 365 நாள் சேர்ந்தது தான் அவங்களுக்கு ஒரு நாள் மாதிரி. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு அப்படின்ற மாதிரி தேவர்களுக்கும் உத்தராயணம், தட்சணாயனம்னு சொல்லிட்டு பகல் இரவு அப்படின்ட்டுருக்கு. ஓகே, அப்படின்றப்போ ஒரு படமானது ஒரு 2.5 மணி நேரம். அவங்க அவ்வளோ பெரிய நிலையில் இருக்காங்க. அந்த 2.5 மணி நேரம் திரைப்படம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி தான். அப்படின்னா இப்போ அவங்க ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ஷார்ட்ஸு தேவைப்படும். எந்த வகையிலுமே பொருந்தாத ஒரு கூற்றாக தான் யதார்த்தமான ஒரு நிகழ்வியல். ஏன்னா அந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்றப்போ சரி, இவ்வளோ மூவிஸு, இவ்வளோ திரைப்படத்துறை, இதெல்லாமே ஒரு லிமிட்டேஷன் தான். ஓகே, சரி. பூலோகம் ஒரு சொர்க்கம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சாலுமே ஒரு நிலைக்கு மேலே ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் எரர் இருந்துச்சு. அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் ஒரு எரர் இருக்குது. அது என்ன எரர் அப்படின்னா ஒரு சாபம். நிறையா சாபம் இருக்குது. ஆனாலுமே இன்னும் ஒரு சில பயங்கரமான சாபமும் இருக்குது. அந்த சாபத்தால் யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. எவ்வளோ வகையில் தோல் செஞ்சாலுமே ஏதோ ஒரு எரராக தான் இருக்கும். அது என்ன சாபம் அப்படின்றத நானும் யோசிக்கிறப்போ ஒரு வேளை சேவாதார நிலையில் ஏதாவது ஒரு கோபமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வாகவும் சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக ஒவ்வொரு படியாக கடந்து போகிறப்ப தான் தீர்வு கிடைக்கும். ஓகே, அப்படின்றப்போ ஒரு வேளை சிவன் அப்படின்ற ஒரு நிலையில் அந்த நக்கீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு சில வாக்குவாதத்தால் ஏற்பட்ட கோபமாக கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த கோபத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய கோவில், நிறைய பூஜை எல்லாமே சேவாத நிலையில் தோல் செஞ்சாலுமே அந்த சாபத்தோட தாக்கம் இருக்குது. அதனால தான் ஓரளவு படித்தவங்க, ஓரளவு நல்லா இருக்கிறவங்களாம் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அப்படி இருக்காது. அது ஒரு நேர்கோட்டு பயணம் மாதிரி தான் இருக்கும். ஒரு படியிலேருந்து இன்னொரு படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே தான் நிறையா காம்ப்ளிகேட்டடான நிறையா தியரிஸ், நிறையா விஷயமெல்லாம் இருக்குது. சேவாதார நிலையிலிருந்து இங்கேருந்து போன ஒரு நபர் சைனாவில் ஒரு நிர்வாகவியல் எல்லாமே ஓரளவு செஞ்சு கொடுத்துருக்காரு. அங்கேயும் நிறையா படிநிலை இருக்குது, நிறையா மாற்றம் இருக்குது. ஒரே ஒரு நபர் தான் போனார், அவ்வளோ பெரிய நிலப்பரப்பையே ஓரளவு செஞ்சிட்டார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் ஒருத்தர் கிடையாது, பல பேர். அப்படி இருந்துமே ஆகலை. அப்படின்றப்போ சிவன் அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு சமாதானமான ஒரு தீர்வு அப்படின்றப்ப தான் எல்லாமே ஓரளவு தோதாகும். ஓகே, மற்றபடி எரர் அப்படின்றது
மாறி மாறி எரராக தான் இருக்கும். அதனால் சிவன் என்ற நிலையை சால்வ் பண்ணணும். வேணா கேஷ் கிடைக்கிறப்போ ஒரு கோவில் அமைக்கலான் இருக்கேன். தினந்தோறும் பூஜை அப்படின்ற மாதிரி. ஆனாலும் ஒவ்வொரு படிநிலையாக தோது பார்க்கலாம். ஆனால் அந்த சாபத்தை சரி செய்யணும். அப்போ தான் தீர்வு கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஒரு சில எரர் தான், அப்போனா தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, சரி. திலகவதி டிஸ்கஷன். திலகவதியை பொறுத்த வரைக்கும் தன்னோட கணவர் மாசிலாமணி முன்னாடி தான் அப்படி தான் இப்படி அப்படின்ற மாதிரி நிரூபிக்கணுன்ற மாதிரியான ஒரு நிகழ்வால் காலையிலேயே பஃபர் ஃபிஷ் ஆக்டிவிட்டி சாயந்தரம் வரைக்கும். எதனால் உலகில்றதுக்கான காரணம் ஒன்று கேஷ் தேவைப்படும், இல்லைன்னா புகழ் ஆளுமை அப்படின்ற கான்செப்ட் நான் ஆரம்பத்திலே சரி செஞ்சுருக்கணும். அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. யூனிவர்சிட்டியில் அளவில் படித்தவங்களே அமைதியாக தான் இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே படிக்கவும் கிடையாது. சும்மா சமைக்க தெரியும், ஏதோ ஒரு இல்லறவியல்ன்ற ஒரு வாழ்வியல், அவ்வளோதான். மற்றபடி சும்மா ஒரு வைப்ரேஷன். ஒரு 10 வருஷமாக யாருமே கேட்கல. பயங்கரமான ஒரு நிலையில் 3 வருஷம் போட்டு வறுத்தெடுத்தோம், அப்பவும் யாரும் கேட்கல. இப்போ மட்டும் யார் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அதே மாதிரி எரர். இந்த எரருக்கு என்ன தீர்வு? கேஷ் தான் தீர்வு. அப்படின்றப்போ கேஷ் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும், அல்லது இந்த எரரை சால்வ் பண்ணணும். சரி, அடுத்த தகவல் பேரி லாரன்சன் டிஸ்கஷன். பேரி லாரன்சன் ஒரு எரர் தான். ஒரு பதட்டம், பரபரப்பு, ஏதாவது ஒரு இணக்கம், ஏதாவது தனக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி. அதாவது ஜட்ஜு வேலை பார்க்கக்கூடாது. யார் யார் ஜட்ஜோ அவங்க தான் ஜட்ஜு வேலை பார்க்கணும். இவங்க ஏதோ ஒரு நிலையில் ஒரு ஜட்ஜு வேலை பார்க்குறதுன்றது தோதாகாது. இதனாலேயே எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது. எரர் தான் ஏற்படும். பொறுமையாக, பதமாக, பக்குவமாக ஒரு தியான நிலைக்கு வரும்போது தான் எல்லா விஷயம் தோதாகும். இல்லைன்னா நெகட்டிவான விஷயமே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அடுத்து சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் இப்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா பொதுத்தளம். சோப்பனாங்கியோட மனநிலையை பொறுத்து நம்ம எந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அது நம்மளை பாராட்டுச்சுன்னா பல பேர் பாராட்டுறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அது நம்ம மேலே நெகட்டிவிட்டியான ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா பல பேர் காண்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அது ஒரு பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலை, தனிநிலை கிடையாது. அது ஏதோ பரிதாபமான நிலையில் நரகத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு சரி இடத்துக்கு வந்தவன் நல்லா இருக்குன்னு பார்த்தா நரகத்தோட இங்கே கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனை. சரி, திரும்ப நரகத்துக்கே போனால் திரும்ப அதே மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம தான் தண்டனையிலேருந்து விடுதலாகி வந்துட்டோமே, அப்புறம் மறுபடியும் எதுக்கு போய் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. அப்போ தீர்வு என்ன அப்படின்னா சேவை தான் செய்யணும். பொதுத்தளத்தில் இயங்காமல் தனித்தளத்தில் சேவை அப்படின்ற ஒரு நிலையில் என் வேலை என்ன பகல் பொழுதில்லை, என் வேலை என்ன இரவு பொழுதில்லை அப்படின்ற ஒரு கான்செப்டில் போயிட்டுருந்துச்சுன்னா எரர் ஏற்படாது. பொதுத்தளம் அப்படின்றப்போ அதுக்கு இன்னும் நரகம்தான், கொடுமை. தன்னுடைய இயல்பு நிலை, பண்பு நிலை, அது ஒருவேளை பிறப்பு நிலை கூட நரகமாக இருக்கலாம். ஆனாலும் இடத்துக்கு விடுதலையான வந்ததுக்கப்புறமும் அதே நிலையை தொடருது அப்படின்றப்போ அது தன்னை நிலையை மாற்றிக்கணும். அப்போ தான் தீர்வு. அடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஒரு பதட்டம், ஒரு பரபரப்பு, ஒரு இணக்கம். ஆனால் என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதுன்றது தான் எரர் ஏற்படும். அவங்கவுங்க தன்னுடைய நிலைக்கு அவங்கவுங்க தான் செலவு பண்ணணும். அதை ஒரு ரஜினிகாந்த் அவர் சொல்லாதனால எல்லாம் ஓசிலே கிடைக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால் ஏதாவது ஒன்று ஓசிலியெல்லாம் ஏதாவது ஒன்று தோதாக நினைக்கிறதுன்றது தோதாகாது. அவங்கவுங்க காசு செலவு பண்ணால் தான் அவங்களுக்கு தேவையான சூழ்நிலை அமையும். அடுத்து காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் ஆரம்பத்தில் பயங்கரமான ஒரு வைப்ரேஷன். ஆனாலும் அவங்களும் அதே மாதிரி தான் சொந்த காசு செலவு பண்ணாமல் ஏதோ ஒருத்தர் காசு செலவு பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. இப்போ வரைக்குமே அவங்க யாரோ ஒருத்தர் செலவு பண்ணிட்டோம், அதில் நாங்கள் எல்லாம் தோது பார்த்துன்னு நினைக்கிறதுனால தான் அவங்களுக்கு எரர் ஆகுது. அதனால் நம்மக்கிட்ட காசு கிடைக்கிறப்போ நம்ம வேணால் செலவு பண்ணுறப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது எல்லா பொதுவான நிலையில் யார் வேணாலும் அந்த மகிழ்ச்சியில் தான் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சூழ்நிலையில் பக்குவன்றது அவசியம். அதுக்கு இன்னொரு உளவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வேளை காட் முருகன் இருந்தப்போ அந்த சக்தி நிலை பரிமாற்றம் நடந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒரு பதமான முறையில் ஒரு ஆன்மீக பயிற்சியிலேருந்து ஒரு நிலை கிடைக்கிறப்போ அது ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலை அமையும். ஏதோ வகையில் ஒரு
நிகழ்வான சக்தி நிலை கிடைக்கும். அது எரராக மாறிடுச்சு. அது படிப்படியான ஆன்மீக பயிற்சியில் தான் சால்வ் ஆகும்.